உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு அரசியல் விமர்சகர் ஆய்வாளருமான திரு கிருஷ்ணவேல் அவர்கள் நிகழ்வில் இணைகிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்கிற நிகழ்வில் பல நிகழ்ச்சிகள் மேடையில் அரங்கேற்றப்பட்டன. அதில் பொதுவாக எல்லோரும் பார்ப்பதாக இன்றைக்கு சமூக ஊடகங்களில் பேசப்படுவது என்பது கற்றறிந்த மேதாவிகள், கற்றறிந்த பலரை மேடையில் ஏற்றுறதுல சிக்கல் கிடையாது. மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பாங்க. திரை நடிகர்களையும் மேடையில் ஏற்றுறாங்க. இவர்கள் அதற்கு தகுதியானவர்கள் தானா? கற்றவர்கள் இருக்கிற மேடையிலும் திரையை சார்ந்தவர்கள் இருக்கிற மேடையிலும் முழுகிற அந்த கரகோஷம் உட்பட எல்லா வேறுபாடே இருக்கு. அரசு இது செய்யலாமான்ற கேள்வி இருக்குது. எப்படி பார்க்குறது? நாம் கீரை சாப்பிட்டோம்னா ஹெல்த்தி, சரி. காய்கறிகள் சாப்பிட்டோம்னா ஹெல்த்தி, சரி. அதுக்காக குழந்தைங்களுக்கு 3 வேளையும் அது மட்டுமே கொடுப்பீங்களா? முடியாது. சாக்லேட் கொடுத்தா உடம்புக்கு கேடு, ஸ்நாக்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நிப்பாட்டிடுவீங்களா? கிடையாது. ஆனால் எது முக்கியத்துவம்ன்றது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால தான் கற்றறிந்தவர்களையும் மேடையில் உட்கார வைக்கிறோம். அதனால தான் அவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, குழந்தைங்களுக்கு பிடிச்ச நடிகர்களையும் மேடையில் உட்கார வைக்கிறோம். சரி. ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொன்னால், நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடியே மண்டைக்குள்ளேயே ஓட்டி பார்த்து அதை விஷுவலாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டாந்து மேடையில் உட்கார வைக்கிறாங்க. ஏன் இப்போ வெற்றிமாறனுக்கு என்ன குறைச்சல், இல்லை மாரி செல்வராஜுக்கு என்ன குறைச்சல், முற்போக்கு பேசுகிறாங்கன்றதுன்னு குறைச்சல் உங்களுக்கு? பாண்டே போன்றவர்களே நான் நேராக பேரோடவே சொல்கிறேன். பாண்டே போன்றவர்களுக்கெல்லாம் வைத்தறிச்சலே என்னென்னா, அவங்கெல்லாம் சினிமா எடுக்கிறதே இவங்களுக்கு வைத்தறிச்சல். சரி. வெற்றிமாறன்லாம் ஏன் ஜெயிக்கிறாரு, அதெல்லாம் தோற்று போகணுமே, மாரி செல்வராஜெலாம் ஏன் ஜெயிக்கிறாருன்னு வைத்தறிச்சலோட ஒவ்வொரு படம் வரும்போதும் காத்துக்கிட்டு இருக்கிறவங்க. பாண்டே மாதிரியான ஆட்கள் சொல்கிறேன். ஆமாம். அவங்க தானே முதல்ல பேசினது. யார்? சுகாசினி. கண்டவெல்லாம் ரெவ்யூ எழுத வந்துட்டான். ஏன்னா சினிமாவுக்கு ரெவ்யூ எழுதுறதுக்கு நான் போய் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியாக படிச்சுட்டு வர முடியும்? அதானே. இதில் வேறு சில லூசுங்க இந்த கமெண்ட்டில் போடுவாங்க, மணிரத்னத்தெல்லாம் நீ விமர்சிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா? மணிரத்னம் என்ன பெரிய, அவர் மட்டும் தனியாக ஏதாவது ஒரு மூளை கிடைச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்கல்ல. கண்டவங்கெல்லாம் ரிவ்யூ எழுதுறாங்கன்னு. ஸோ அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அதாவது உடனே வந்துடும், நீ ஒரு படம் எடுக்க முடியுமா உன்னால் அப்படின்பா. நான் ஏன்டா எடுக்கணும்? ஒரு சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறதுக்கு சாப்பிட தெரிஞ்சால் போதுமானது. சாப்பாடு நல்லா இல்லைன்னா என்ன நல்லா இல்லைன்ற, உன்னால் சமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எவ்வளோ அபத்தமான கேள்வி. ஆண்களுக்கு சமைக்க தெரியுமா தெரியக்கூடாதான்றது வேற கேள்வி. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகல. சாப்பாடு நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு சாப்பிட தெரிஞ்சால் போதும். ஒரு படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றதுக்கு படம் பார்க்குறதுக்கு உட்கார்ந்துருந்தா போதும். அப்போ இவர்களது நோக்கம் என்னென்னா, இன்னும் தொடர்ச்சியாக அந்த ஆரிய சித்தாந்தத்தை நம் மீது திணிக்கக்கூடியது. அதில் வேற அவர் சொல்லிட்டார், ஆரிய பாடத்திட்டம் திராவிட பாடத்திட்டம். ஆமாம், அவர் சொல்கிறாரு, அது விசித்திரமாக இருக்குது. அதுன்னா ஆரியம், அது என்ன திராவிட? ஒன்றும் இல்லை. ஆரிய பாடத்திட்டம் என்ன, இப்போ திராவிட பாடத்திட்டம் என்னன்னா ஒன்றும் இல்லை. பழைய காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம காப்பியங்கள் மூலமாக பார்க்கலாம். சரி. ஆரிய காப்பியங்கள் என்னது? ராமாயணம், மகாபாரதம். ராமாயணம் என்னது? கல்யாண நாள்லேருந்து கடைசி வரை பொண்டாட்டியை போட்டு டார்ச்சர் பண்ணது. அதுவும் காட்டுக்கு கூட்டு போய் நாட்டுக்கு கூட்டு வந்து காட்டுக்கு துரத்தி விட்டு குழந்தைகளை விட்டுட்டு போனதுலேருந்து அதில் கடைசியாக அந்த அம்மா கோச்சிட்டு போனதா கதையில் எப்படி வருதுன்னா, சீதா அயோத்தியில் உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, நீ தீ குளித்தது இலங்கையில், இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அதனால் இங்கே ஒரு தடவை தீ குளிச்சு காமிச்சிட்டேன்னா சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் தான் கடுப்பாகி ஆளை விடுறாரு, சாமி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க அந்த அம்மா. உத்தம அவதாரம் ராமச்சந்திரமூர்த்தி இப்படி சொல்லிட்டாரா? ஆமாம். மகாபாரதத்தில் என்ன சொல்லி வச்சுருக்காங்க, 5 பேரும் அவங்க அப்பாவுக்கு பிறக்கல, இந்த 100 பேரும் அப்போ அவங்க அப்பாவுக்கு பிறக்கல. ஓ, கௌரவர்களும் அப்படிதான், பாண்டவர்களும் அப்படிதான். ஆமாம், இவங்க ஒரு மாமிச பிண்டத்தில் இருந்து பிறந்தாங்க. இவங்க யமன், அது ஒரு கதை இருக்கு, யமன், இந்திரன், வாயு அப்படின்னு அப்படி பிறந்தாங்கன்னு. 2 பேருமே அவங்க அப்பாவுக்கு பிறக்கல. ஆனால் 2 பேரும் எனக்கு தான் இந்த சாம்ராஜ்யம் சொந்தம்னு அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு பொண்ணு 5 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படிலாம் கூத்தடிச்சு இதைத்தான் புராணம்னு சொல்லி வச்சுருக்காங்க. சரி, நம்ம இதிகாசங்கள் என்ன? தமிழ்லையும் இதிகாசம் இருக்கான்னா இருக்குது. காப்பியம்னு நம்ம சொல்கிறோம், 50 காப்பியம். என்ன காப்பியம்? புருஷனை கொண்டுட்டாங்கன்னா
பொண்டாட்டி போய் நியாயம் கேட்டு ஊரையே கொளுத்துவேன் அப்படின்னு சொல்லி நிற்கிற தைரியமான ஒரு பொண்ணு. மன்னனை கேள்வி கேட்கறது இல்லையா, நீதியின் பக்கம் நின்று. மணிமேகலை என்ன, ஒருத்தன் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் உதயணன்னு, அந்த சோழ நாட்டு இளவரசன். அவனை 2 அப்பி ஓடி போடான் நாய் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு நான் துறவி என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு எந்திரிச்சு நின்ன பொண்ணு. மணிமேகலை, சிலப்பதிகாரம் மணிமேகலை. இன்னொன்று வளையாபதி. ஒருத்தன் வந்து வளையாபதி முழுசாக நம்மள்ட்ட கிடைக்கல. இன்னொன்று வந்து குண்டலகேசி. குண்டலகேசினா என்ன அர்த்தம்னா, குண்டலம்னா என்னது, இப்படி சுருளாக தொங்கக்கூடிய குண்டலம் இருக்குல்ல, அவளோட கேசம் வந்து அப்படி சுருண்டு சுருண்டு இருக்கும் அப்படின்றது தான் அந்த குண்டலகேசின்றதோட பேர். அவன் என்ன பண்ணுறா, புருஷங்காரன் அயோக்கிய பயலாக இருக்கான், திருத்திடலான்னு பார்க்குறா, திருத்த முடியல. அவன் வந்து இவளை கொலை பண்ணலான்னு ட்ரை பண்ணுறான். அப்படியா, அது சாவ போகிற நேரத்தில் தான் மலை மேலே வச்சு தெரியுது. அப்படியான்னு சொல்லிட்டு சரி என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு கணவன் ஒரு 3 வாட்டி சுற்றிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சுற்றி வந்து பின்னாடி தள்ளி விட்டா அவனை. ஸோ இங்கே நாம் பேசக்கூடிய காப்பியங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, பெண்கள் தனியாக நிற்க முடியும் அப்படின்னு பேசுறது. இதுதான் இந்த பாண்டே போன்ற அறிவிலிகளுக்கு புரியாத திராவிட கல்வினா இது. ஆரிய கல்வினா அதுதான் ஆரிய கல்வி. அது மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு அம்னீஷியா கொடுத்தாருன்னு சொன்னார். அந்த கதை என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, கர்ணன் போய் பரசுராமர்கிட்ட போய் பிரம்மாஸ்திரம் எப்படி ஏவணும்னு கற்றுக்கிறதுக்காக பார்ப்பன வேடம் போட்டு போனான். ஆமாம், பார்ப்பன வேடம் போட்டு. சரியா, அப்போ பார்ப்பனராக இல்லாமல் நீ எப்படி என்கிட்ட கற்றுக்கிட்ட, உனக்கு மறந்து போகும்னு சாபம் கொடுக்குறாரு. அது போர் நேரத்தில், இறுதி நேரத்தில் மறந்து போயிடும், உனக்கு தேவையான நேரத்தில் மறந்துடும் அப்படின்னு சொல்லி எதுக்காக கொடுத்தாரு, பார்ப்பனர் இல்லைன்றதுக்காக. பாண்டே என்ன உருட்டுறாப்புல, துரோணாச்சாரியார் வந்து சத்திரியர்களுக்கு தான் கற்றுக் கொடுத்தாரு, பார்ப்பனர்களுக்கு கற்றுக் கொடுக்கல. அப்போ பரசுராமர் யாருக்கு கற்றுக் கொடுத்தாரு? இவர் ஏன் வேஷம் போடணும், ஏன் மறைக்கணும், அது கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் இந்த ஏகலைவன், அது என்ன அது வேற ஒன்றும் இல்லைங்க. அதாவது இதில் இன்னொரு காமெடி வேற இருக்குது. துரோணாச்சாரியார் யார்? அவர் பார்ப்பனர். கிருபாச்சாரியார் யார்? அவர் பார்ப்பனர். ஆச்சாரியார். அப்போ இப்படி வச்சுக்கிங்க, அஸ்தினாபுரம் தான் ஐஐடி இன்ஸ்டியூட்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, கிருபாச்சாரியார் துரோணாச்சாரியாருக்கு வாத்தியார் வேலை வாங்கி கொடுக்குறாரு. என்ன வாத்தியார் வேலை வாங்கி கொடுக்குறாரு? ஸ்டண்ட் மாஸ்டர் வேலை வாங்கி கொடுக்குறாரு. பார்ப்பனருக்கு எப்படி சண்டை போட தெரியும்? அவருக்கு வேதம் ஓதுறதுன்னு தெரியும். படிக்காத பாடத்தை சொல்லிக் கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு இருந்திருக்கிறார் அந்த ஆள். அப்போவே நிறுவனத்தில் கொள்ள அதான விஷயம். பார்ப்பனர்களுக்கு எப்படி மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும்? மறை ஓதுதெல்லாம் அவங்க தொழில் இல்லையா? அப்போ இவர் எப்படி மார்ஷியல் ஆர்ட்ஸ் மாஸ்டராக வந்தார்? இவர் படிக்காத பாடத்தை நான் பாடம் நடத்துகிறேன்னு சொல்லி உள்ளே வந்திருக்கிறாரு. சரி, அதுலேயும் வந்து ஏகலைவன் ஒருத்தன் அவனை தானாக வேடனுக்கு அம்பு ஏறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும், அவன் தானாக கற்றுக்கிட்டான். இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிச்சிருந்தது, அதனால் உங்கள் சிலை செஞ்சு வச்சுருந்தேன்னா அப்போ நான் தான் குரு, எங்கள் உங்கள் கட்டவரில் எனக்கு குருதட்சணையாக கொடுன்னு கேட்டு வாங்கிக்கிட்டு அவனை அம்பு விட முடியாமல் பண்ணார். அந்த கட்டவரில் கேட்குறதுனா என்ன அர்த்தம்னா, கட்டவரில் வெட்டியாச்சுன்னா நீங்கள் அம்பு இப்படி பிடிக்க முடியாதுல்ல. இப்போ பார்க்குற பலரும் கேட்குறது, இதில் சமூக நீதின்றது எங்கே பாதிக்கப்படுது, புரிதலுக்காக கேட்குறோம். அதான் பார்ப்பனர்களை தவிர, பணம் படைத்தவர்களை தவிர வேறு யாரும் படிக்கக்கூடாது. வில்வித்தையில சிறந்திருக்கு. அன்னைக்கு வில்வித்தை, இன்னைக்கு எம்பிபிஎஸ், அவ்வளோதான் வித்தியாசம். அன்னைக்கு வில்வித்தை, இன்னைக்கு எம்பிபிஎஸ்ன்னு வச்சுக்கிங்க. அந்த காலத்தில் வந்து ஒருத்தனுக்கு சண்டை போட தெரியலன்னா அவன் உயிரோடு இருக்க முடியாது. உயிர் வாழ்கிறதுக்கே அவனுக்கு சண்டை பயிற்சி வேணும். தகுதி இல்லை, அது ஒரு தகுதி இல்லை, அது ஒரு தகுதி இல்லை, அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு நெசசரி ஸ்கில் செட்டு. நெசசரி ஸ்கில் செட்டு மாதிரி அது. அதை வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்கன்றது, இவ்வளவுக்கும் வெற்றிமாறன் போன்றவர்கள்லாம் ரொம்ப கவனமாக பேசுகிறாங்க. எங்கேயாவது நம்ம எதையாவது சொல்லி நம்மளை திராவிட இயக்கத்துக்காரன், இவன் பெரியாருக்காரன், இவன் கலைஞர்காரன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு அதே நேரத்தில் பாராட்டாமல் இருக்க முடியல. இவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாங்க, கொஞ்சம் நெஞ்ச வேலை செய்யல, அவ்வளோ வேலை செஞ்சு அவ்வளோ பேரை மேடை ஏற்றிருக்காங்க. அப்போ அதுக்காக பாராட்டாமையும் இருக்க முடியாது. அந்த பாராட்டில் ஒரு இடத்துல கூட ஸ்டாலின் அப்படின்ற பேரை கூட சொல்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. எல்லாம் முதல்வர் 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 அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதில் ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா அவர் எம்கே ஸ்டாலினாக அங்கே உட்காரல, தமிழ்நாட்டின் முதல்வராகத்தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால அந்த எந்த குழப்பமும் இல்லை. வாக்களிக்காத மக்களுக்கும் அவர் தான் முதல்வர். ஆமாம். அதில் அந்த ஒரு இயக்குனர், அவர் பேர் தியாகராஜா, குமாரசாமி, அவர் தான் இந்த அம்னீஷியா மேட்டர்லாம் எடுத்து விட்டது. அது இவங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு. ஏன்னா உண்மையை சொன்னால் தான் இவங்களுக்கு எரியுமே. அதெல்லாம் தெளிவாக அந்த பாட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, வேற்றுமை உள்ள நாற்பாலிலும்
அப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்தியா அப்போ எல்லாருமே படித்தாங்க. அவர் சொன்னது வேற்றுமை உள்ள நாற்பால் கூட்டத்துக்குள்ளேயும் அப்படின்னு சொல்கிறான், தமிழர்களை சொல்லலை. சரி. ஓ. தமிழர்கள் தனியாக இருந்திருக்காங்க, வந்து சேர்ந்த ஆரியர்கள் தனியாக இருந்திருக்கிறாங்க. கரெக்டா? அப்போ என்ன சொல்கிறாரு, டே உன் கூட்டத்திலேயே இவன் கீழ் ஜாதி அவன் மேல் ஜாதின்னு நீ சொல்லிக்கிட்டானா கூட, உன் கூட்டத்தில் கீழ் ஜாதின்னு நீ யாரை சொல்றியோ அவன் படிச்சிருந்தா கூட நாங்கள் அவனை ஏற்றுப்போண்டா. சரி. குடும்பத்தில் மூத்தவன் பெரியவன் வா அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், கற்றவன் வந்து சொல்லு அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பாட்டில் சொல்கிறாரு. அவருக்கு தியாகராஜன் வந்து கேட்ட விஷயம் என்னென்னா, நம்மக்கிட்ட இவ்வளோ இலக்கியம் இருக்குது, ஆனால் வெள்ளைக்காரன் வந்த காலத்தில் நமக்கு அந்த இலக்கியத்தெல்லாம் யாருக்கும் படிக்கவே தெரியல. ஏன் எப்படி அந்த கல்வி காணாமல் போச்சு? நம்ம படையெடுப்புன்றாரு நம்ம சீமான் மாதிரி பெரிய அறிவாளிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, ஔவையாரை யார் படிக்க வச்சாங்க, திருவள்ளுவரை யாரை படிக்க வச்சாங்கன்னு. ஔவையார் திருவள்ளுவர் விட்றா, எங்கள் அப்பத்தாவை யார் படிக்க விடாமல் பண்ணுது, எங்கள் தாத்தாவை யார் படிக்க விடாமல் பண்ணுது? உங்கள் ஆரிய பார்ப்பனர்கள் தானே. எங்கள் அம்மா சொல்லி சொல்லி புலம்புவாங்கப்பா, வேற எங்கேயோலாம் போவானே, எங்கள் அம்மா சொல்லி சொல்லி புலம்புவாங்க. எல்லாத்தையும் படிச்சுடுவாங்க, இங்கிலீஷ் மட்டும் அவங்களால படிக்க முடியாது. ஏன்னா எங்கள் அம்மா தான் அவங்க வீட்டிலே பொண்ணு, தாத்தாக்கும் படிக்க தெரியாது, ஆட்சிக்கும் படிக்க தெரியாது. ஸோ இங்கிலீஷுக்காக, ஏன்னா 6ஆம் கிளாஸ்லேருந்து தான் இங்கிலீஷ், அதுக்கு முன்னாடி இங்கிலீஷும் கிடையாது, 5ஆம் கிளாஸ் வரை இங்கிலீஷே கிடையாது. அப்போல்லாம் 6ஆம் கிளாஸ்லேருந்து தான் இங்கிலீஷ் வரும். அந்த இங்கிலீஷ் வந்த உடனே ரொம்ப திணறுதுன்னு சொல்லி அப்போவே எங்கள் தாத்தா என்ன பண்ணியிருக்காரு, டியூஷன் சேர்த்து விட்ருக்காரு. அப்போ யார்கிட்ட டியூஷன் சேர்க்க முடியும்? அந்த ஊரில் வாத்தியார் ஐயராக தான் இருப்பார். கரெக்டாக? அங்கே சேர்த்து விட்றாரு. இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, எங்கள் தெருவுலேயே, அதாவது எங்கள் தாத்தா பாட்டி இருந்த தெருவுலேயே ஒரு வாத்தியார் இருக்கார். அவர்கிட்ட படிக்க அனுப்புனா ஊருக்குள்ள அசிங்கமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். யார் இந்த ஊருக்குள்ள அசிங்கமாக பேசுகிறது? பார்ப்பனர்கள் சொல்லி கொடுத்தது. ஏன்னா அவர் வந்து இவங்க எங்கள் அம்மாவுக்கு தாய்மாமா முறை தான், தாய்மாமன்ட்ட போய் டெய்லியெலாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ப்பனர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டாங்களாம். அதுக்கு எங்கள் அம்மாவோட பெரியப்பா பையனை ஒருத்தனை துணைக்கு அனுப்பணுமா கூட. அவன் துணைக்கு போகிறதுக்கு டெய்லி காசு கேட்பானான். 8ஆம் கிளாஸ் பாதி படிக்கும்போது வயசுக்கு வந்துட்டாங்களாம், அதனால் நிப்பாட்டிட்டாங்க. அதை சொல்லி சொல்லி புலம்புவாங்க. அந்த 8th மட்டும் நான் முடிச்சிருந்தேன்னா, இல்லை ஒரு 6 மாதம் கழித்து வயசுக்கு வந்திருந்தேன்னா நான் டீச்சராக இருப்பேன்பாங்க. அப்போல்லாம் 8ஆம் கிளாஸ் படித்தாலே டீச்சர் ஆகிடலாம். எங்கள் அம்மா பிறந்தது 1948, 8ஆம் கிளாஸ்னால் 13 வருஷம் கணக்கு வச்சுக்கிங்க. 51, 61, 61ல் டீச்சர் ஆகிருப்பாங்க. அப்போது இப்போவும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா 8th ஃபெயில் தான். அவங்க படிக்காத புத்தகமே கிடையாது, அவ்வளோ கதை புத்தகம் எல்லாமே படித்து முடிச்சுடுவாங்க. இப்போ வயசு 75லாம் தாண்டிடுச்சு, இப்போவும் படிக்கிறாங்க. அப்போ இந்த கல்வியை மறுத்தது யார் அப்படின்ற இடத்த உடைச்சி அதைத்தான் வெற்றிமாறன் சொல்கிறார். அதுதான் இவனுக்கு எரியுது. சிஸ்டமேட்டிக்காக கல்வியை நம்மிடம் இருந்து பிரிக்கிறார்கள் ஒரு கூட்டம். அதை சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணி அந்த கல்வியை கொண்டு போய் சேர்க்குறாரு நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். காலை சாப்பாடு, அதை யார் பாராட்டி சொல்கிறது? மாரி செல்வராஜ் சொல்கிறார். அந்த வழியோட, ஏன்னா அனுபவிச்சனுக்கு தான் அந்த வழி தெரியும். வழியோட தெரியும். 4 கிலோமீட்டர் நடந்து போகணும் அப்படின்னு. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப நாளாக சிவகார்த்திகேயன் மேலே செம்ம கடுப்பில் இருந்தேன் நான். சார் என்னாச்சு? எதனால்? ஏன்னா நம்ம தமிழ் திரையுலகில் ஒரு புதுசாக ஒரு நடிகரை இன்ட்ரடியூஸ் பண்ணாலே டீஃபால்ட்டாக அந்த கேரக்டர் எப்படி இருக்கும்னா, படிக்காத தற்கூரி தருதலையாக இருக்கும். அது லவ் பண்ணுற பொண்ணு யாராக இருக்குன்னா அது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கும், டாக்டராக இருக்கும். அந்த டாக்டர் வேலை பார்க்குற சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்க்குற பொண்ணு இந்த தெருவில் சுற்றிட்டு இருக்கிற தருதலையே லவ் பண்ணிச்சு அப்படின்னு படம் வைப்பாங்க. அது இன்வேரியபிளாக விஜயும் அதான் பண்ணாப்ல, எல்லாரும் அதான் பண்ணாங்க, சிவகார்த்திகேயனும் அதான் பண்ணார். எனக்கு செம்ம கடுப்பாக இருந்தது. ஒரு சில படத்தில் வந்து டயலாக் ஜோக்கெலாம் வேறு வச்சாங்க, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காது, படிக்காதவங்க தான் நாட்டை ஆண்டாங்க, படிக்காதவதான் சச்சின் டெண்டுல்கர். ஆனால் நேற்று அந்த கூட்டத்தில் சிவகார்த்திகேயன் தெளிவாக ஒரு வார்த்தை, நான் 2 டிகிரி படிச்சிருக்கேன், 83% மார்க் வாங்கியிருக்கேன், நாளைக்கே எனக்கு இந்த சினிமாவில் வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னா கூட ஒரு இன்ஜினியர் வேலைக்கு போய் என்னால் பொழைச்சிக்க முடியும், அதனால் படிங்க. இதை சொல்ல சிவகார்த்திகேயன் தான் வரணுமானா சிவகார்த்திகேயன் தான் வரணும்.
ஏன்னா உனக்கு எரியுது இல்லை, அதுக்காவது வரணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த பிள்ளைங்களுக்கு சிவகார்த்திகேயன்னா பிடிக்குது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்து சொல்லும்போது அது இன்னும் மனசில் ஈஸியாக பதியும். நல்லதுதான் சொல்கிறாங்க. உருப்புறதுக்கான வழி. இன்ஜினியரிங் படிக்காதீங்க, வேலை கிடைக்காதுன்னு வந்து சிவகார்த்திகேயன் பேசியிருந்தா அப்போ செருப்பு கட்டி சினிமாக்கே வந்துருங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, அப்படின்னா கூட செருப்பு கட்டி அடிக்கலாம். அது தெளிவாக சொல்ல. நான் 83% மார்க் வாங்கினேன். அது டிடி சொன்னது எனக்கு நல்லா பிடிச்சிது. அது ஜோடியில் வந்து டான்ஸ் ஆடுவாருங்க. பிரேக் விட்டோம்னா போய் எம்பிஏ படிச்சுட்டு இருப்பார். போய் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுவார். கலக்கப்போகுது யாரில் நான் ஃபைனல்ஸுக்கு செலக்ட் ஆகிட்டோமா அப்படின்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அதெல்லாம் இருக்கட்டும், எக்ஸாம் எழுதுனியான்னு கேட்டாங்க எங்கள் அம்மா அப்படின்றத முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார். ஸோ மக்களுக்கு மனதுக்கு நெருக்கமானவர்கள் படின்னு சொல்லும்போது அது இன்னும் ஈஸியாக போய் அந்த குழந்தைங்களுக்கு மனசில் சேரும். இவங்களுக்கு வயிறு எரியுது. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அவர் வந்து தமிழ்நாடு அரசு நிகழ்ச்சியாக அதை பார்க்கல. பாண்டே போன்றவர்கள்லாம் அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா திமுகவோட நிகழ்ச்சின்னு பார்க்குறாங்க. இன்னொரு கேள்வி இருக்குது சார், இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற இந்த நிகழ்ச்சிக்கான தேவை என்னன்னு கேட்குறாங்க. இது என்ன தேவை, இது அவசியமானு கேட்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை மேடையில் ஏற்றுனாங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தின் உதவியின் மூலமாக நீங்கள் ஜாப்பனீஸ் கற்றுக்கலான்னு உங்களுக்கு என்ன எப்போ தெரியும்? முந்தா நாள் தானே தெரியும். அந்த நிகழ்ச்சி வந்ததுக்கப்புறம் தானே தெரியும். எனக்கும் அப்போ தான் தெரியும். பலரும் ஆச்சரியப்பட்டாங்க. எனக்கும் அப்போ தான் தெரியும். அது வாய்ப்பு இருக்குன்னு அப்போ தான் தெரியும். அப்போ ஒரு விஷயத்தை செய்யறது எதுக்காகன்னா, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு, நீங்களும் பயன்படுத்திக்கிங்க. முன்மாதிரியா ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத காட்டுறது இல்லை, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். உங்களால் செய்ய முடியும். ஏன்னா இதை பாருங்க, இந்த ஒரு பொண்ணால் செஞ்சுருக்காங்க பாருங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளை காட்டுறீங்க. காட்டும்போது அங்கே வந்திருந்த அங்கே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸில் இருந்து அந்த அரங்கத்தில். நேரு உள்ளரங்கம். ஆமாம், நேரு உள்ளரங்கம் வந்து 40,000 பேர் கெப்பாசிட்டிங்க. சரி, மொத்தம் 40,000 பேர் கொள்ளும். அது 40,000 பேரில் 20,000 பேர் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. என் பையன் மகிட்ட எல்லாருமே போயிருந்தாங்க. எல்லா அரசு பள்ளியிலேருந்தும் பசங்களை ஆர்கனைஸ் பண்ணி மாணவர்களும் மாணவிகளும் அதிக அளவில் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் அதாவது சொல்லி தான் சொல்லியிருந்தாங்க. லேட் ஆகும், வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க கம்பல்சரிலாம் கிடையாது. வாய்ஸ் நோட்டே போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க அவங்க மிஸ் எல்லாம். ஸோ அங்கேயே நைட்டு லஞ்செல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இட்லி சப்பாத்தி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. போனோடனே ஸ்நாக்ஸு ஒரு டப்பா போட்டு அந்த டப்பாவில் ஸ்வீட்டு அது இதெல்லாம் போட்டு, அப்புறம் 2 மிக்சர் பாக்கெட்டு, 2 பிஸ்கட் பாக்கெட்டு, 2 வாட்டர் பாட்டிலு. விஜய் நடத்தின மாதிரி எல்லாம் தண்ணி இல்லாமல் சாவுங்கடான்லாம் விடலை. எல்லா வசதியோட இல்லையா? ஆமாம், பத்தாவதுக்கு அது ஹாலு மொத்த ஆடிட்டோரியமே ஏசி ஆடிட்டோரியம். சரி, இவங்களுக்கு என்னென்னா சினிமா நிகழ்ச்சி மாதிரி. சினிமா இவ்வளவு செலவு பண்ணி பண்ணணுமான்னு கேட்குறாரு. இவ்வளவு செலவு பண்ணணுமா, கல்விக்கான நிதி வராதப்ப இந்த செலவு தேவையான்னு கேட்குறாரு. அப்படிதான் கேட்பாங்க. கலைஞருக்கு போய் செலவைக்கிறீங்களே, அறிவு இருக்கா? அறிவு இருக்கா? அந்த காசில் லைப்ரரி கட்டலாமே. அங்கே லைப்ரரி கட்டி வச்சுருக்கேன்டா. இப்போ லைப்ரரியிலலாம் யார் வந்து படிக்கிறா? எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்து கையை பிடிச்சி எழுந்து விளையாடிட்டு இருக்காங்க. நீங்கள் எது செஞ்சாலும் குத்தம் சொல்கிறதுக்கு நொட்டை சொல்கிறதுக்குனே இவனுக்கு தெரிவாங்க. இவங்களுக்கு பூரா மொத்தமாக காண்டு என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள்மா. இதை நான் பல முறை சொல்லணும்னு நினைப்பேன். சில நேரம் அவை மரியாதை கருதி நான் சொல்ல மாட்டேன். கலைஞரோட குடும்ப பின்னணி வந்து சாதியால் மிக 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 கடுமையாக ஒடுக்கப்பட்ட ஒரு சாதி. பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு அனுபவிக்காத கொடுமைகளெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்த சாதி. தீண்டாமை மட்டும்தான் அவங்களுக்கு கிடையாதே தவிர அதை தாண்டி பல கொடுமைகளை அனுபவித்த ஒரு சாதியிலிருந்து வந்தவர். அது ஒன்று தான் இவங்களுக்கு வயிறு. அதாவது அந்த சாதிக்கு பேரை வந்து இசை வேளாளர்னு கலைஞர் தான் மாற்றுறாரு. அதோட பழைய பேர் வந்து தேவரடியார் வம்சம்னு அர்த்தம். அது ஒன்று தான் இவங்களுக்கு வயிற்றுச்சல். இல்லைனா கலைஞர் மேலே கலைஞருக்கு மேலே வேறு ஒரு உயர் சாதிக்காரர் வந்து அங்கே உட்காந்துருந்தாருன்னு வச்சிங்களேன், இவங்களுக்கு திமுக பற்றி கவலையே இருக்காது. அந்த அம்மையார் எதிர்த்து மூச்சை விட்டது இல்லையா? இப்போ எடப்பாடியாரை பற்றி எதாவது சொல்லிட்டு இருக்காங்களா? அந்த லூஸ் மாதிரி அது எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறாரு. தப்பாக கை நடுங்குதா அப்படின்லாம் வேற பேசிகிட்டு இருக்கிறாரு. அதான் உதயநிதி உடனே கேட்டார், கை நடுங்காத பிரச்சனை இல்லை சார், உங்கள் முட்டி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சார். அதாவது இவங்க இன்னும் இந்த 2025 அவர்கள் பார்ப்பது என்னென்னா, திமுக என்பது ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி. அவங்க இல்லைன்னா வேறு யாரும் இல்லை.
அந்த கட்சியை நடத்துறது. அவ்வளோதான் மேட்ரு. இப்படி ஒரு முதலமைச்சரை நீங்கள் இதுவரை பார்த்ததே கிடையாது இந்தியாவில். அப்படி வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. அதாவது பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற முதலமைச்சர்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் எங்களுக்கு தோணவே இல்லைங்க அப்படின்னு. இவர் தெலுங்கானாக்காரர் சொல்கிறார், நாங்கள் மகாலட்சுமின்னு ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கோம், இந்த மாதிரி கட்டணமில்லா பெண்களுக்கான பேருந்து பயணத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னா அறிவிச்சிட்டோம். நாங்கள் இங்கே பார்த்து தான் அறிவித்தோம். முன்னாடி எங்களுக்கு கலைஞர் தான் வந்து உதாரணமாக இருந்தார், இப்போ ஸ்டாலின் அவர்கள் உதாரணமாக இருக்காருன்றார். பஞ்சாப் சீஃப் மினிஸ்டர், நாங்களும் காலை உணவு போட போகிறோம் அப்படின்றார். இவர் ரேவந்த் ரெட்டி தனித்தனியாலாம் சொல்ல, இங்கே கல்விக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ எல்லாத்தையுமே நாங்கள் அடுத்த வருஷம் பண்ண போகிறோம் அப்படின்னு. காப்பி எடுத்துடுறோம். ஆமாம், அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு எடுத்துருங்க, அப்படியே நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு. அது இவங்களுக்கு வயிறு எரியுது. புதிய கல்விக் கொள்கையை எல்லாரும் காரி துப்புறாங்க, இந்த கல்வி திட்டத்தை பாராட்டுறாங்க. நம்மளோட ஸ்கூல் ட்ராப் அவுட் ரேஷியோ என்ன தெரியுமா? 4% இன்னைக்கு. ஆமாம், 4%. நேஷனல் ஆவரேஜ் எவ்வளவு? 18%. இரும்பு மனிதர் இருக்கார் நாட்டுக்கு. அப்போ 18% ட்ராப் அவுட், ஸ்கூல் ட்ராப் அவுட். ஸ்கூல் ட்ராப் அவுட்னா பள்ளி இறுதி வரை வந்து சேர்றதில்ல. அதுக்கப்புறம் தான் ஜிஆருக்கே போகணும். இதில் நம்ம இவர் இருக்கார், அவர் பேர் என்ன, ஆதித்யநாத் யோகி. அங்கே எவ்வளோ தெரியுங்களா ஜிஆர்? 24%. நேஷ்னல் ஆவரேஜை விட 3% கம்மி. நேஷ்னல் ஆவரேஜே 27% ஜிஆர். அதுதான் புதிய கல்விக் கொள்கை மூலமாக நாங்கள் 50 ஆக போகிறோம்னு சொல்லிட்டு. உத்தரப்பிரதேசில் அதை விட 3% கம்மியாக இருக்குது. இந்தியாவிலே நம்பர் 1 ஜிஆர் நம்ம தான், 51%. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காவே 46% தான் நேஷ்னல் ஆவரேஜ். 52 தொடப்புறோம். ஆமாம். அப்போது கல்விக்கு இவ்வளோ வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் அதை படித்த அந்த பிள்ளைங்களை தான் கொண்டாடினாங்க. இவங்களா எல்லோரும் மேடையில் உட்காந்துருந்தாங்க கிடையாது. 3-3.5 மணி நேரம் நடந்த நிகழ்ச்சியில் கடைசி அரை மணி நேரம் தான் இவங்கெல்லாம் போனாங்க. முதல் 3 மணி நேரமும் பிள்ளைங்க தான் இருந்தாங்க. கரெக்டான நிகழ்ச்சி அமைஞ்சது. அது ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே போனோம்னா அது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போகும். அந்த அளவுக்கு அந்த நிகழ்ச்சி அப்படி இருந்தது. அது இவங்களுக்கு சிக்கலாக மாறிடுச்சு. இவங்களுக்கு சிக்கலாகிடுச்சு. அதில் அந்த குழந்தை வந்து அந்த 1000 ரூபாயை வச்சு நான் சேர்த்து வச்சு எங்கள் அம்மாவுக்கு ஹியரிங் எய்டு வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிச்சு இல்லை பாப்பா. ஆமாம், அது கேட்டவுடனே எப்போவுமே சிரிச்சிட்டு இருக்கிற அன்பில் கூட அழுதுட்டார். அன்பில் மகேஷ் அவர் எப்போவுமே சிரிச்ச முகமாக தான் நம்ம பார்ப்போம், அவரே அழுதுட்டார். தெலுங்கானா முதலமைச்சர் அழுதுட்டார். அப்போ அதாவது ஒரு பொது மேடையில் எல்லாருக்கும் அவங்களுக்கெல்லாம் தெரியும், கேமராலாம் நம்மளை தான் எப்படியாவது நோட் பண்ணிகிட்டே இருப்பான்னு முகத்தில் எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் தான் உட்காந்துருப்பாங்க. உடனே தான் போட்டுருவாங்களே, கலாய்த்து தள்ளிய ரஜினிகாந்த், கைகொட்டி சிரித்த கமலஹாசன் அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் வச்சுருவாங்கல்ல. அப்போ அப்படி ஒரு கண்ட்ரோலாக இருந்து பழகிய நபர்களாலேயே அங்கே வந்து அவங்களோட நிகழ்ச்சியை பெருமக்கள் அவங்கள அந்த நிகழ்ச்சியை அவங்களால கட்டுப்படுத்த முடியல. அதுதான் இவங்களுக்கு வயிறு எரியுது. இவங்க பேசுறது பூரா குற்றச்சாட்டு இல்லை, எல்லாமே வயிற்றெரிச்சல். வயிற்றெரிச்சலில் புலம்புறவும் புலம்பிட்டு போகிறான், அவ்வளோதான். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தொடர்ந்து பயணிக்கலாம் சார். நன்றி சார். நன்றி.